வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இந்த தொடரிலே பூமியின் சரித்திரத்திலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியிலே நிறையவே அழிவுகள் ஏற்பட்டன. இந்த அழிவுகளை நாம் அறிவோம். ஆனால் இதை செய்தது யார், இதற்கு காரணமாக இருந்தது என்ன என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியாது. இந்த பூமியிலே நடந்த அனைத்து அழிவுகளுக்கும் ஒரு சில அழிவுகளை தவிர காரணமாக இருந்தது ஒரு கிரகம். அந்த கிரகம் எமது கிரக குழுமத்தை சார்ந்தது அல்ல. அந்த கிரகத்தை பற்றித்தான் நாங்கள் இந்த தொடரிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொடரின் முதல் பகுதியை நாங்கள் பார்த்துவிட்டோம். அதிலே கண்ட விவரங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த முதலாவது பகுதியிலே நாங்கள் பார்த்தோம் ஒரு கிரகத்தை. அந்த கிரகத்தினுடைய பெயர் நாசகார கிரகம், டிஸ்ட்ரோயர். இதற்கு வேறு பல பெயர்களும் உண்டு. இதை கருங்கிரகம், கருப்பு கிரகம் என்றும் கூறுவார்கள். பிளாக் ஹோல் என்று சொல்லுவோம். அத்தோடு அலைந்து திரிபவர் என்றும் கூறுவார்கள். நாங்கள் நாசகார கிரகம் என்று கூறுகின்றோம். இந்த கிரகம் நாங்கள் முதற்கண்டபடி பழைய லைரா வேகா சிஸ்டத்தை சேர்ந்தது. அங்கே இருந்து பல்வேறு அழிவுகளையும் செய்து, கிரகங்களை உடைத்தறிந்து, மனித சமுதாயத்தை அழித்து, மனித கலாச்சாரத்தை அழித்து, பல கிரகங்களை மாற்றீடு செய்து, இவ்வாறு பல்வேறு அழிவுகளையும் செய்து, இறுதியாக அந்த கிரகத்திலே இருந்த ஒரு கிரகத்தோடு மோதி அதை இரண்டாக பிளந்து அதன் ஒரு பாதியை எமது கிரக குழுமத்தை நோக்கி வீசியது. அந்த ஒரு பாதி எமது கிரக குழுமத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு படிப்படியாக எமது கிரக குழுமத்திலே உள்ள ஒரு கிரகத்தாலே தனது உபகிரகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கிரகம்தான் நாங்கள் கூறுகின்ற சந்திரன், அதாவது பூமியினுடைய உபகிரகம். லைரா வேகா பிரதேசத்திலே இருந்த ஒரு கிரகத்தின் ஒரு பாதி. இந்த கிரகம் எமது கிரக குழுமத்தை சேர்ந்தது அல்ல. அது மாத்திரமல்ல, இதனுடைய வயது, இந்த சந்திரனுடைய வயது பூமியினுடைய வயதிலும் 4 மில்லியன் வருடங்கள் அதிகமானது. இது போன்ற பல விவரங்களையும் நாங்கள் முதலாவது பகுதியிலே பார்த்தோம். அத்தோடு சிறு சிறு அழிவுகளையும் நாங்கள் கண்டோம். இறுதியாக ஜூபிட்டரிலே இருந்து வெளியே எடுக்கப்பட்ட ஒரு சிறு கிரகம் 4 கிலோமீட்டர் நீளமானது. அத்தோடு பல குறுங்கிரகங்கள், இவற்றையெல்லாம் இந்த நாசகாரன் எடுத்து, இது நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு முன் 13,384 ஆண்டுகளுக்கு முன்னர். இதை எடுத்து எமது கிரக குழுமத்தை நோக்கி வீசிவிட்டது. இந்த குறுங்கிரகமும் ஏனைய கிரகங்களும் சிறு கிரகங்களும் எமது கிரக குழுமத்திலே சுற்றி கொண்டு இறுதியாக அந்த குறுங்கிரகம் ஜூபிட்டரினுடைய சுழல் பாதைக்குள் புகுந்து அதிலே மோதி விழுந்து அது உடைந்து போனது. இது நடைபெற்றது கடந்த 1994. இந்த விடயத்தை எமது விஞ்ஞானிகள் அறிவார்கள். பூமியில் இருந்தபடி அது விழுந்து மோதி அடைந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இதனுடைய பிறப்பு தெரியவில்லை. இது ஒரு குறுங்கிரகம், கிரகத்திலேயே மோதி வழக்கமாக நடைபெறுகின்ற விடயங்களில் ஒன்றுதான் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அதுக்கு ஒரு பெயரும் வைத்திருந்தார்கள். அதனுடைய பெயர் ஷூமாக்கர் லெவி 9 என்று பெயரிட்டிருந்தார்கள். இந்த விவரங்களை நாங்கள் கடந்த முதலாவது பகுதியிலே கேட்டோம். தொடர்ந்து இந்த பகுதிக்கு, இரண்டாவது பகுதிக்கு
நாங்கள் வருவோம். அதைத் தொடர்ந்து இந்த நாசகார கிரகம் எமது பூமிக்கு அண்மையிலே வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 12,670 ஆண்டு. அப்போது அதனுடைய சுற்றுவட்ட பாதையின் காலம் 533 ஆண்டுகளாக இருந்தது. இந்த சுற்றுக்கு பின்னர் இதனுடைய சுற்றுவட்டத்திலேயே பாதையிலே எந்தவித ஒழுங்கும் இருக்கவில்லை. ஒவ்வொரு சுற்றும் வெவ்வேறு காலங்களை அது கொண்டிருந்தது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்து வருகிறது கிறிஸ்துவுக்கு முன் 12,137 ஆண்டு. அப்போ அதனுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய காலம் 618 ஆண்டுகள். அதன் பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 11,519 வருகின்றது. அப்போது அதனுடைய காலம் 575 ஆண்டுகளாக காணப்பட்டது. அடுத்து நான் ஒரு நிகழ்வை இங்கே தந்திருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கும் இந்த நாங்கள் பார்க்கின்ற அந்த நாசகாரனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் இது ஒரு பாரிய நிகழ்வு. எமது பூமியிலே நடைபெற்ற பெரும் அழிவுகளில் ஒன்று. இதையொத்த அழிவு இனிமேல் பூமியிலேயோ வேறும் எங்குமோ நடக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாரிய தொழில்நுட்பத்தின் மூலம் செய்யப்பட்ட ஒரு அழிவு. இந்த கண்டங்கள் இரண்டும் அழிந்தது, அதாவது அழிக்கப்பட்டது. இது அட்லாந்திக் என்ற கண்டமும் மூ என்ற கண்டம் என்று சொல்றதை விட இந்த மையங்கள், ஆட்சி மையங்கள் இரண்டு நகரங்களாக, மிக பாரிய நகரங்களாக அது செய்யப்பட்டிருந்தது. அட்லாந்திக்கிலே ஒன்று அல்ல, அட்லாந்திக்கிலே கிரேட் அட்லாண்டிக்ஸ் என்று ஒன்று, அது அந்த ஆட்சி மையம். அதை தவிர லெஸ் அட்லாண்டிக் என்று 4 நகரங்கள் அங்கே கட்டியிருந்தார்கள். அவைகள் அடுத்தது மூ என்ற பெருநகரம், கோவி பாலைவனத்திலே கீழே அடியிலே கட்டப்பட்ட நகரம். இந்த இரண்டும் அங்கே வாழ்ந்த மனிதர்களாலே சண்டையிடப்பட்டு அளிக்கப்பட்டது. இதனுடைய விவரங்களை தெளிவாக நான் உங்களோடு புரிதொரு ஒன்று அல்ல பல காணொளிகள் மூலம் நான் கலந்து கொள்வேன். மிகவும் அதிசயமான விடயங்கள், மிகவும் அற்புதமானவை, பார்ப்பதற்கும் அறிவதற்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு புரிம்பான காணொளிகள் மூலம் நான் இந்த விடயங்களை தருவேன். அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு முன் 10,943 ஆண்டிலே இந்த நாசகார கிரகம் வருகின்றது. அப்போது அவருடைய சுற்றுப்பாதை 489 வருடங்களாக காணப்பட்டது. அடுத்து அது வருகின்றது கிறிஸ்துவுக்கு முன் 10,484 அறையிலே சுற்றுவட்ட காலம் 662 ஆண்டுகள். அதைத் தொடர்ந்து ஒரு நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது. இது ஒரு குறும் கிரகத்தினுடைய பாதிப்பு. இது கிறிஸ்துவுக்கு முன் 10,219 அங்கே குமரிக்கடலிலே ஒரு சிறு குறும் கிரகம் விழுந்து ஒரு பெருவெள்ளத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. இதுவும் நாங்கள் காண்கின்ற குமரிக்கண்டம் அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும். அடுத்து நாங்கள் என்ன காண்கின்றோம் என்றால், இந்த குறுங்கிரகம், அதாவது இந்த நாசகார கிரகம் ஏற்படுத்திய பெரும் அழிவுகளில் மற்றும் உண்டு பூமியிலே. இது வருகின்றது 9,792 ஆண்டிலே. அப்போது அதன் சுற்றுவட்ட காலம் இருந்தது 5,575 ஆண்டுகள். இதிலே நடந்த பாரிய விளைவு, இந்த நாசகார கிரகம் குறுங்கிரக பட்டையிலே இருந்து ஓட் கிளவுட்ஸ் 7 பெரிய குறுங்கிரகங்களை வெளியே எடுத்து அது எமது சூரிய குடும்பத்தை நோக்கி வீசிவிட்டது வெவ்வேறு திசைகளிலே. இந்த குறுங்கிரகங்கள் 7 கிரகங்களில் 6 கிரகங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 9,545 எங்களோட பூமியினுடைய சுழல் பாதைக்குள் உள்ளிட்டு பூமியிலே இருந்த பல இடங்களிலும் பல கடல்களிலும் ஒன்றொன்றாக விழுந்தது. இது விழுந்த விவரங்களை நாங்கள் எந்த இடத்திலே இது விழுந்தது என்று காண்போமானால், ஒன்று வடகடலிலே விழுந்தது,
அடுத்து மற்றும் ஒன்று குமரிக்கடலிலே விழுகின்றது, மற்றும் ஒன்று சீனக்கடலிலும், அடுத்த ஒன்று ஆஸ்திரேலியாவில் தென்கரைக்கு அப்பாலும், அடுத்து ஒன்று அட்லாந்திக் கடலிலும், மற்றும் ஒன்று பசிபிக் கடலிலும் விழுந்து பெரும் அழிவுகளை இந்த 6 சுருங்கிரகங்களும் ஏற்படுத்தின. இவற்றுள்ளே இருக்கின்ற 6வது கிரகம் இன்னும் எமது பூமி கிரக குழுப்பத்துக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கின்றது. அது எப்போதாவது ஒரு நாள் வந்து அது விழக்கூடும். இந்த 6 குறுங்கிரகங்களும் இந்த நீர்ப்பரப்பிலே விழுந்ததன் மூலம் உலகளாவிய பெருவெள்ளத்தை அது ஏற்படுத்தியதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த நிகழ்வு கூட குமரிக்கண்டம் அழிவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது என்று நாங்கள் கொள்ள முடியும். அதன் பின்னர் அடுத்த சுற்றுவட்ட பாதை நடைபெறுகின்றது கிறிஸ்துவுக்கு முன் 9217. அப்போது அதன் காலம் 578 ஆண்டுகளாக காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்வு பூமிக்கு நடைபெறுகின்றது. பூமிக்கு இது வந்து நாசகாரனால் அல்ல, இது இந்த ஹெலிஸ் காமெட் என்கின்ற ஒரு குறுங்கிரகம் அடிக்கடி வந்து பூமியிலே பாரிய இழப்புகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்திய ஒரு குறுங்கிரகம் எமது கிரக கூட்டத்திலே சேர்ந்தது. இது கிறிஸ்துவுக்கு முன் 9286 வந்து பூமிக்கு அண்மையாக வந்து பூமியிலே ஒரு பெரும் புகைப்படலத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த புழுதிப்படலம் பூமியை சூரியனிலே இருந்து முற்றாக மறைத்திருந்தது. இது 32 நாட்களுக்கு பூமியிலேக்கு சூரிய ஒளி புகவிடவில்லை. பூமி இருண்டு காணப்பட்டது இந்த 32 நாட்களும் தொடர்ந்து. இந்த நிகழ்வு ஹெலிஸ் காமெட்ஸினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அதன் பின்னர் நாங்கள் நாசகாரனையினுடைய வருகையை பார்ப்போமானால் கிறிஸ்துவுக்கு முன் 8639 அப்போது காலம் 573 ஆண்டுகளாக காணப்பட்டது. அப்போது இங்கே பூமியிலே எந்தவித அழிவுகளும் ஏற்படவில்லை. அதன் பின்னர் வருகின்றது 8066 காலம் 575 ஆண்டுகள், அழிவுகள் எதுவும் ஏற்படவில்லை. அதுபோன்று அடுத்த சுற்று கிறிஸ்துவுக்கு முன் 7490 ஆண்டிலே, அப்போது அதனுடைய காலம் 591 ஆண்டாக இருந்தது. அழிவுகள் எவையும் பெரிதாக ஏற்படவில்லை இந்த 3 சுற்றுகளிலும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கேலி காமெட்ஸினுடைய அடுத்த ஒரு அட்டகாசம் மீண்டும் அதே மாதிரியான அட்டகாசம்தான். இது பூமியின் சுழல் பாதைக்குள்ளே புகுந்து அதன் சுழல் பாதையிலும் சுழல்கின்ற காலத்திலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தியது பூமிக்கு. அத்தோடு நின்று விடாமல் முன்னர் போலவே பூமியை சுற்றி ஒரு புழுதி படலத்தையும் ஏற்படுத்திவிட்டது முதற் போன்று. இந்த புழுதி படலம் ஏறத்தாழ 19 நாட்கள் பூமியை சூரிய ஒளியிலே இருந்து முற்றாக மறைத்து பூமியை இருளாக்கி வைத்துக் கொண்டிருந்தது. இந்த ஹெலிஸ் காமெட்டினுடைய அட்டகாசத்தினாலே 19 நாட்கள். அடுத்து இந்த நாசகார கிரகம் வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 6899 ஆண்டிலே அதனுடைய சுற்றுக்காலம் 560 வருடங்கள். இதிலே அழிவுகள் எதுவும் நடைபெறவில்லை. அடுத்து வருகின்றது கிறிஸ்துவுக்கு முன் 6339 ஆண்டிலே, அப்போது அதனுடைய சுற்றுவட்ட காலம் 575 ஆண்டுகளாக காணப்பட்டது. அங்கே பூமியிலே சில அழிவுகளை இது ஜூபிட்டர் மூலம் செய்கின்றது. இந்த சுற்றுவட்டத்தின் போது இது என்ன செய்தது என்றால், ஜூபிட்டரை அண்மித்து வந்து அதை யுரேனியஸினுடைய சுழல் பாதையிலே இருந்து இழுத்து தன்னோடு பூமியை நோக்கி எடுத்து சென்றது. ஆனால் இந்த நிகழ்வை தவிர பூமியிலே எந்தவித பாதிப்புகளும் ஜூபிட்டர் இழுத்து கொண்டு சென்றதினாலே ஏற்பட்டதாக தெரியவில்லை, ஏற்படவில்லை. அடுத்து நாங்கள் காண்கின்றோம் கிறிஸ்துவுக்கு முன்
6104 இங்கே வீனஸ் பூமியின் சுழல் பாதைக்குள்ளே நுழைந்து அதன் சுழல் பாதையிலும் காலத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இந்த ஹெலிஸ் காமிட்டும் இந்த வீனஸும் அடிக்கடி பூமியிலே மாற்றங்கள் அப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அந்த காலத்திலே இந்த வீனஸுக்கு ஒரு நிரந்தரமான சுழல் பாதை இருக்கவில்லை. அதனாலே பூமியினுடைய சுழல் பாதையிலே அடிக்கடி இவை இரண்டும் நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தன. இந்த பாதிப்புகளை தொடர்ந்து பூமி புதிய சுழல் பாதையையும் காலத்தையும் பெற்றுக்கொள்கின்றது. பழைய காலத்தையும் சுழல் பாதையும் அது வந்து விடுகின்றது, மாற்றி விடுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த மாற்றங்களின் போது மிகவும் பலமான நிலநடுக்கமும் எரிமலைகளின் வெடிப்பும் பெருவெள்ளமும் பலத்த புயலும் வீசியது. இவை இந்த கிரகத்தினுடைய குறுக்கீட்டினாலே ஏற்பட்ட பாதிப்புகள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நாங்கள் நாசகாரனை பார்ப்போமானால் கிறிஸ்துவுக்கு முன் 5764 அது வருகின்றது. சுழல் காலம் 519 வருடங்கள். அதைத் தொடர்ந்து அந்த சுழல் காலத்திலே எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு வருகின்றது கிறிஸ்துவுக்கு முன் 5245 சுழல்காலம் 632 ஆண்டுகளாக பொது காணப்பட்டது. அதற்கொன்று அடுத்த ஒரு சுழல் பாதை வருகின்றது. இது மிகவும் மோசமான ஒரு சுழல் பாதை. இந்த நேரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 4613 இதனுடைய சுழல் காலம் 575 ஆண்டுகள். மிகவும் பாரிய பெரிய பாதிப்புகளை பூமியிலே ஏற்படுத்திய ஒரு சுழல் காலம் இந்த நாசகாரன் ஏற்படுத்திய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வேறு ஒரு ஆவணத்திலும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்று நாங்கள் காண்போமானால், பூமியிலே பெரும் அழிவுகள் ஏற்பட்டன. நாசகாரன் பூமியின் சுழல் பாதைக்குள் நுழைந்து அதன் சுழல் பாதையிலும் காலத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எவ்வாறு இந்த பாதிப்புகள், இந்த நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, பெரிய புயல் காற்று அல்லது சுனாமி போன்றவை எவ்வாறு ஏற்படுகின்றன என்றால், இவை ஏற்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அதாவது பூமி அசைகின்றது. பூமி தானாகவே அசைவதில்லை. இப்படி அசைவதாக இருந்தால் அதற்குரிய சக்தி பூமிக்குள்ளே இருந்து வர வேண்டும். பூமிக்குள்ளே இருந்து வருவதற்கு சக்திகள் ஒன்று பெரிதாக இல்லை உண்டு. அவை உள்ளே இருந்து வருவதில்லை, திடீரென்று வருவதில்லை. அதற்கு வெளியிலே இருந்து ஒரு உதவி தேவை. அதாவது வெளியிலே இருந்து வருகின்ற ஒரு கிரகம் ஒன்று பாரிய அந்த இழுக்கின்ற சக்தியை கொண்டு, ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்குமா இருந்தால் அது அண்மையிலே வர கிரகத்தை இழுத்து அசைக்கும். அது அசைக்கின்ற பொழுது அந்த பூமியினுடைய பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ், பூமியினுடைய பட்டைகள் அல்லது தகடுகள் அசைகின்றது. அவ்வாறு அசைகின்ற பொழுது பூமியின் பாகங்கள் அசைகின்றன. அது அசைகின்ற நேரத்திலேயே அங்கே இடைவெளி ஏற்பட்டு உள்ளே இருக்கின்ற எரிமலை குழம்பு வெடித்து வெளியே சிதறுகின்றது. வேகமாக வெடித்து வெளியே சிதறுகின்ற அந்த குழம்பு ஆகாயத்திலே புகைமண்டலமாகவும் நெருப்பாகவும் பரவுகின்றது. தோடு சுனாமி ஏற்படுகின்றது, புயல் காற்று ஏற்படுகின்றது, பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. காரணம் பிளேட்ஸ்கள் அசைகின்றது. அவ்வாறு அசைவதற்குரிய சக்தி வெளியேயோ அல்லது உள்ளே இருந்து கிடைக்கின்றது. இதுதான் காரணம். இப்போ இங்கே இந்த நாசகார கிரகம் உங்களுக்கு தெரியும், பூமியிலும் விட 1.73 டைம்ஸ் பெரியது. 1.25 டைம் பெரியது, கிட்டத்தட்ட 2 மடங்கு. அவ்வாறான பெரிய ஒரு கிரகம் பூமியை அண்மித்து வருகின்ற பொழுது அதை இழுக்கின்றது. தன்னை நோக்கி அதை இழுக்கின்ற பொழுது பூமி அசைகின்றது. இந்த அசைவினாலே இவ்வளவு காரியங்கள் நடைபெறுகின்றன. இதுதான் நடக்கிறது. நடந்து வருகின்றது. இந்த நாசகாரனுடைய அட்டகாசத்தினாலே இறுதியாக இந்த நாசகாரன் வந்தது உங்களுக்கு எல்லாம் அறிந்திருப்பீர்கள். 6000 கிறிஸ்துவுக்கு பின் 1680 இன்னும் அடுத்த பிறகு இன்னும் வரவில்லை.
வந்தது, அது நடந்தது என்பது அடுத்த பகுதியிலே நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுவேன். இந்த பகுதியிலே 4613 நடந்த விவரங்கள் அனைத்துமே இந்த விவிலியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறு திருத்தம் அதிலே சொல்லியிருக்கிறார்கள், அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். என்ன நடந்தது? அப்போது பாரிய நிலநடுக்கம், வழக்கம் போல எரிமலை வெடித்தல், மற்றது பயங்கர புயற்காற்று என்பன ஏற்பட்டன. பூமியின் சுழல் பாதை மாறியது, வடமுனை மாறியது. இது மிக முக்கியமான அம்சம். இந்த வடமுனை இந்த காலத்திலே மாறுகின்றது. அப்போது வடமுனை இருந்தது ஹைபபோரியா என்று அழைத்தார்கள். அது மிகவும் இதமான காலநிலையை கொண்ட ஒரு பிரதேசம். இப்போது அந்த டிராபிக்கல் கண்ட்ரிகள் மாதிரி எப்பொழுதுமே 365 நாளும் இதமான காலநிலையை கொண்டிருந்த ஒரு பிரதேசம் அந்த வடமுனை. அது ஹைபபோரியா, இப்போது கலிபோர்னியா என்று அழைக்கிறார்கள். அது இப்பொழுது மேற்கிலே இருக்கின்றது. அதுதான் வடக்கிலே அப்பொழுது இந்த நாங்கள் பேசுகின்ற காலத்திலே இருந்தது ஹைபபோரியா. அது அரூசினுடைய ஆட்சி மையமாக இருந்தது. அந்த விவரங்களை பின்னால் நான் உங்களுக்கு தருவேன். எவ்வளவு நிறைய விடயங்கள் இருக்கின்றது, எப்போ சொல்ல முடியாது, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அரூசினுடைய விவரங்கள். அந்த வடமுனை இப்பொழுது அந்த தெரிந்தானே உங்களுக்கு கலிபோர்னியா மேற்கிலே இருக்கின்றது. அந்த மாற்றம் இந்த காலத்தில் அது ஏற்பட்டது. அடுத்த மாற்றம் வருகின்ற பொழுது, இதற்கு பின்னால் வருகின்ற அடுத்த மாற்றம் வருகின்ற பொழுது, இப்பொழுது இருக்கிற சவுதி அரேபியா கிரீன்லாண்டுக்கு வரும் என்று நாங்கள் அறிகின்றோம். மிக விரைவாக, அண்மை காலத்திலே என்று சொல்ல முடியாது, மிக விரைவாக அல்லது அது வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் கூறினேன், இந்த விவரங்கள் அனைத்துமே விவிலியத்திலே ஒழுங்கூடப்பட்டிருக்கின்றன. ஆயினும் ஒரு திருத்தம் என்று கூறினேன். அது என்ன என்று பார்ப்பதற்கு முதல், அந்த காலத்திலே அங்கே வெள்ளம் பெருக்கு ஏற்பட்ட காலத்திலே அங்கே வாழ்ந்த மனிதர்களுடைய பற்றி பார்ப்போம். என்ன விடை நடந்தது என்று சொன்னால், அந்த நோசார் என்பவர் பூமியிலே உள்ள ஒரு மனிதர். அவர்தான் இந்த அந்த படகை கட்டியவர். நீங்கள் நோவா என்று அழைப்பீர்கள். இந்த படகை கட்டும்படி அவருக்கு ஆலோசனை தெரிவித்தவர் ஜெப்லோன் என்று அழைக்கப்பட்ட வெளி உலக அறிஞர். அவர் அந்த காலத்திலே பூமியை இழக்க போகிற இந்த நாசகார கிரகத்தினாலே பூமியிலே என்ன நடைபெற போகிறது என்று முன்னரே அறிந்து இவருக்கு கூறியிருந்தார், இந்த நோசருக்கு. அவர் அந்த படகை கட்டி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் மனிதர்களையும் காப்பாற்றினார். இதுதான் அங்கே நடந்த விடயம். இது எப்போ நடந்தது என்று நாங்கள் கேட்போமானார், அதுக்கு விட சொல்லி இருக்கிறார்கள். இந்த படகு கட்டப்பட்டது 98,000 ஆண்டுகளுக்கு முன்னர். இங்கே விவிலியம் கூறுவது போன்று 4613 இந்த படகோ நோவாவோ இருக்கவில்லை. இவர்கள் நடந்தது 98,000 ஆண்டுகளுக்கு முன்னர். என்ன நடக்கிறது? அந்த காலத்திலே யாருக்கும் எழுத வாசிக்க தெரியாது. எந்த ஒரு சம்பவமும் எழுத்திலே இல்லை. அனைத்துமே காது வழியாகத்தான் நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு நடந்த விடயத்தை இப்போ நடந்த மாதிரி சொல்லுவார்கள், கதையாக கேட்ட மாதிரி சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த மாற்றங்கள் விவிலியத்திலே ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் உண்மை இதுதான். இந்த படகு நோவா இருவருமே இந்த விவிலியம் கூறுகின்ற பெருவெள்ள காலத்திலே இருக்கவில்லை என்ற உண்மை. அப்போது இந்த பூமியிலே யார் யார் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்ப்போமானால், சொல்கிறார்கள், இந்த கணக்கு ஒரு அண்ணளவான கணக்குத்தான், தலைகளை எண்ணி சொன்ன கணக்கு அல்ல. அக்காலத்திலே பூமியிலே 870,000 பேர், 8,70,000 பேர் வாழ்ந்தார்கள் பூமியிலே. இவர்களில் 2/3 பங்கு மனிதர்கள் இந்த பெருவெள்ளத்தினாலே அழிந்து போனார்கள். அவர்கள் அழிந்த தொகை 650,000, 6,50,000 மனிதர்கள் அழிந்து போனார்கள். மிகுதியாக இருந்தவர்கள் 220,000 பேர். இந்த 220,000 பேரிலே 140 பேர் வரையில் இந்த நோவானுடைய படகினாலே காப்பாற்றப்பட்டவர்கள். அத்தோடு அவருடைய படகினாலே பல வீட்டு வளர்ப்பு மிருகங்களும் காப்பாற்றப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம்.
அதன் பின் அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்று நாங்கள் காண்போமானால், இவர்கள் அனைவருமே இந்த 220,000 பேர் அனைவருமே இந்த மத்திய கிழக்கிலேயே குடியேறி வாழ்ந்தார்கள். அவர்களோடு வெளியுலகவாசிகளும் சேர்ந்து அங்கே வசித்தார்கள். இவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு மிகுந்த கஷ்டப்பட்டார்கள், நோய்களினாலே, தொற்று நோய்களினாலே. அதனாலே இவருடைய சனத்திலே அவருடைய குடும்பங்கள் பெருக்க ஏற்படவில்லை, ஜனப்பெருக்கம் ஏற்படவே இல்லை. மிகுந்த சிரமமான காலமாக, மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு மிகுந்த சிரமங்களை பட்டுத்தான் இந்த 220,000 பேரும் அந்த மத்திய கிழக்கிலே வசித்தார்கள். 10,000 ஆண்டுகளுக்கு பின்னர் இவருடைய சனத்தொகை சமாளித்துக் கொண்டு 11 மில்லியன்களாக அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கே வாழ்ந்த அனைவரும் பூமியிலே உள்ள ஒவ்வொரு நிலங்களுக்கும் சென்று அங்கே எல்லாம் குடியேறி அங்கெல்லாம் இவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த 11 மில்லியன் பேர். கால ஓட்டத்திலே என்ன நடக்கின்றது? நோசார் என்ற அந்த முழு பேர், அவருடைய பேர் இறுதிப்பாகம் மறக்கப்பட்டு நோவா என்று மட்டுமானது. ஆனால் இந்த ஜபுலோனுடைய பெயர் முற்றாகவே மறக்கப்பட்டு விட்டது. அது விவிலியத்துக்கு அண்மைக்கும் வரவில்லை. இதுதான் இந்த சரித்திரத்திலேயே நாங்கள் காண்கின்ற மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. இதைவிட மிக முக்கியமான பகுதியை நீங்கள் இறுதி கட்டத்திலே, அடுத்ததை நான் இறுதியில் சொல்லுவேன், அதோட முடித்து விடலாம் நினைக்கின்றேன். நீங்கள் காண்பீர்கள் மிக மிக முக்கியமான அம்சங்கள் இனிமேல் நீங்கள் கேட்கப் போறீர்கள். இதை நீங்கள் மட்டும் கேட்டால் போதாது. இது மிகவும் முக்கியமான அம்சம், முக்கியமான பாகம். எமது பூமியிலே தீர்மானிக்கப்படாத, அறியப்படாத பல விடயங்கள் இதிலே உண்டு. எப்போது அட்லாந்திக் தோன்றியது, யார் கட்டினார்கள், எங்கே கட்டினார்கள், இப்போ இவ்வளவு காலம் இருந்தது, எவ்வாறு அழிந்தது, யார் அழித்தார்கள், ஏன் அழித்தார்கள் போன்ற விடயங்கள் யாருக்குமே தெரியாது. இந்த விடயங்கள் அத்தனையும் வருடக்கணக்காக, சரியான வருடத்தோடு ஆண்டு கணக்குகளோடு நீங்கள் அறிகிறீர்கள், அறிய போகிறீர்கள். இதுபோன்று அனைத்து விடயங்களும் சரியான பதிலை பெறுவதற்கு இந்த பகுதி உங்களுக்கு உதவும். ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்களுக்கு இது மிக முக்கியமான பகுதி. தயவுசெய்து உங்களுக்கு இவர்கள் இப்படியானவர்கள் யாரையாவது கண்டால் இப்படி ஒன்று இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லுங்கள். இது மட்டும் போதாது. அவர்கள் இதை அடியாக வைத்துக்கொண்டு தங்களுடைய ஆய்வுகளை செய்து இதிலே சொன்ன ஆண்டுகளை அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த ஆய்வுகளை செய்வார்கள்னா அந்த முடிவுகளை பெற்றுக்கொள்வதில் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆகவே நாங்கள் திறமான, துல்லியமான வரலாற்றை நாங்கள் அறிய முடியும். நான் மட்டும் பேசி இது சரிவர மாட்டாது, எந்த அளவுக்கு உதவுமோ தெரியாது. இதற்கு ஆசிரியர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் இதிலே பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அப்போதுதான் இது நடைபெறும். இது விஞ்ஞானமாக முடியாது. விஞ்ஞானம் என்றது வேறு. விஞ்ஞானத்தினுடைய பிலோசபி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. விஞ்ஞானம் நான் சொன்னேன், புத்தகத்தில் இருந்தது, பேராசிரியர் சொன்னார், அவர் சொன்னார் என்று கேட்டு தீர்மானிக்கப்படுகின்ற விடயம் அல்ல. ஒரு விடயம், ஒரு பொருள், அது பொருள் ஒன்று இருக்குமா, இருந்தால் அந்த பொருளை தொட்டு ஆராய்ந்து அதிலே என்ன என்ன கூட்டுக்கள், என்ன என்ன மூலப்பொருள் இருக்கின்றன என்று கண்டு அவற்றின் பண்புகளை அறிந்து அது முழுவதையும் அறிந்த பிறகு வெளியிடுவதுதான் விஞ்ஞானம். யாரும் வாயாலே சொன்ன கதைகளை கேட்டு விடயங்களை தீர்மானிப்பது விஞ்ஞானம் அல்ல. அது விஞ்ஞானத்தினுடைய பிலோசபி அதற்கு அனுமதிக்க மாட்டாது. ஆகவே இந்த நிகழ்வுகள், இங்கே காண்கின்ற நிகழ்வுகளை, ஆண்டுகளை அந்தந்த துறையிலே உள்ள ஆய்வாளர்கள் ஆராய்ந்து அதை நிரூபிக்க வேண்டும். இந்த காலத்தில் தான் இது நடந்தது, இங்கேயும் அது சொல்லப்பட்டிருக்கின்றது, சரியாக இருக்கு என்று அதை நிரூபிக்க வேண்டும். இது சரி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது பிழை என்று சொல்வதற்கு எந்தவித காரணமும் கிடையாது. இதை எங்களுக்கு சொல்பவர்கள் இந்த பிரபஞ்சங்களிலே, அறிவிலே, ஒவ்வொரு துறையிலேயும் அறிவிலேயும் மிக உயர்ந்த மனிதர்கள். இவ்வாறான விடயங்களை எங்களுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சங்களிலே காணப்படுகின்ற அறிவிலே குறைந்த அனைத்து மனிதர்களுக்கும் சொல்லி வருகிறார்கள். இது தங்களுடைய கடமையாக செய்கிறார்கள். காசிக்கு அல்ல, தனிப்பட்ட முறையிலும் அல்ல. பிளிஜாரன் பெர்ரினுடைய அறிவுறுத்தல், வழிகாட்டல், பாதுகாப்பு போன்ற விடயங்களின் மத்தியிலே வந்து இங்கே சொன்னார்கள்.
1945 தொடக்கம் 1995 வரையும் இவ்வாறான விடயங்களை எங்களுக்கு சொன்னார்கள். பல ஆயிரம் விடயங்கள் அவர் சொல்லாத விடயங்கள் என்று ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். அவர்கள் சொன்ன விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே அவ்வாறு ஆவணப்படுத்தப்பட்ட ஆவணம் 149 பக்கங்களுக்கு செல்கின்றது. அவர்கள் பேசாத விடயங்களே இல்லை. அனைத்து விடயங்களையும் பேசுகிறார்கள். அவருடைய தொழில் முடிந்து விட்டது. 1995 முடிந்து விட்டது. ஆனால் அவரை விட்டு போகிற மாதிரி இல்லை. இப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் வந்து என்னெல்லாம் சொல்கிறார்கள். அங்கே யுக்ரைனில் என்ன நடக்கின்றது, இங்கே பாலஸ்தீனில் என்ன நடக்கின்றது, யார் யார் என்ன செய்கிறார்கள், எப்படி கொலை செய்கிறார்கள், எப்படி அநியாயம் செய்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் தெளிவாக துல்லியமாக சொல்கிறார்கள். அவையெல்லாம் அறிக்கைகளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மனிதர்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த படிப்பித்தல் தொழில் அல்ல, அந்த கடமையை செய்கின்ற மனிதர்கள் ஈரா என்ற கிரகத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஈரா கிரகத்தில் உள்ள மனிதர்களுடைய முன்னோரும் பூமியிலே வாழ்கின்ற எங்களுடைய முன்னோரும் அவர்களுடைய கூற்றும்படி ஒருவரே. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய முன்னோரும் உங்களுடைய முன்னோரும் ஒரே மனிதர்கள். அதனாலே பூமியில் உள்ள மனிதர்கள் மேல் சற்று கூடுதலான அக்கறையை காட்டுகிறார்கள். ஆனாலும் அவர்களோடு வந்து நெருங்கி இருந்து பூமியில் உள்ள மனிதர்கள் பேச அவர்கள் தயாராக இல்லை. அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம், பூமியில் உள்ள மனிதர்களுடைய அறிவு அந்த அளவுக்கு இன்னும் வளரவில்லை. அவை முதலில் அவருடைய அறிவை வளர்த்து அதற்கு பிறகுதான் அவங்களோடு உரையாடவோ உதவி செய்யவோ எங்களால் முடியும். அதுவரையிலே அவங்க முடியாது. இங்கே உள்ளவர்கள் இதையும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கின்ற மனிதர்கள், உண்மையின் அடிப்படையிலே இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மேலதிகமான அக்கறை செலுத்துகிறார்கள். எங்களை பாதுகாக்க வேண்டும், எல்லா உயிரையும் தான் அவர்கள் பாதுகாக்கிற வேலை செய்கிறார்கள். பிரபஞ்சத்திலே உயிரினங்களுக்கு ஆபத்து வர விடமாட்டார்கள். கடந்த 90களிலே யாரோ ஒரு கிரகத்தைச் சேர்ந்த ஒருவன் தங்களுடைய ஒரு அமைப்பு தங்களுடைய கிரகத்திலே மனிதர் அதிகரித்து விட்டார்கள், இவர்களை வெளிகிரகத்திலே கொண்டு குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி யுத்தத்துக்கு வெளிக்கிட்டு விட்டார்கள். அதை பூமியையும் பிடிக்கிறதும் அவங்களுடைய நோக்கமாக இருந்ததாக இந்த மனிதர்கள் சொல்லி உடனே ஒரு பெரிய படப்பிரிவை அங்கே அனுப்பி அந்த விடயங்களை தடுத்து அவங்களை செட்டில் பண்ண வச்சு அவங்களுக்கு வேறு கிரகங்களிலே அவங்களை கொண்டு குடியேற்றி அப்படியெல்லாம் செய்து கொண்டு வர்ற கடமைகளை செய்கிறார்கள் இந்த மனிதர்கள். இவையெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சொன்னால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம். இது என்ன, இது நடக்கிற விடயமா என்னெல்லாம் நாங்கள் சிந்தித்து எங்களை தலையை எங்கேயாவது முட்டிக்கொள்வோம். இது உண்மைகள் நடைபெறுகின்றன. உண்மைகள் என்பவை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியவை அல்ல, அறிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டமானவை. எங்களுடைய தலைக்குள்ளேயே அதை புகுத்துகிறது மிக சிரமம். அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும். இங்கே இருக்கிறதெல்லாம் கற்பனைகளும் வெவ்வேறு சிந்தனைகளும் தான். உண்மையை அறிகின்ற சிந்தனை எங்களிடம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் உண்மை. அதை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். சொன்னால் என்ன சொல்ல விட்டால் எல்லாம் உண்டுதான். எங்களுடைய அறிவை நாங்கள் பெருக்கிக் கொள்ள, விருத்தி செய்து கொள்ள முயற்சி செய்வோம். பாருங்கள், இங்கே ஏஐ அப்படி இப்படியெல்லாம் காட்சி கொண்டிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த அமேசான் போன்ற பணக்காரங்கள்லாம் அதில் தான் தங்களுடைய பில்லியன் கணக்கான காசை முதலீடு செய்கிறார்கள். இன்னும் மேலதிகமாக உழைப்பதற்கு அதுதான் எது நடந்தாலும் அவங்க தங்களுடைய பக்கத்தை மேலதிகமாக உழைக்கிறது தான் முயற்சிக்கிறார்கள், அதுக்குத்தான் செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். உண்மைதான். நான் பார்க்குறேன் ஏஐ என்றால் என்ன என்று தேவைதான். ஏஐ என்று சொல்வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தொழில்நுட்பம் என்பது அறிவின் அதிமுதிர்ச்சி. எங்களுக்கு அறிவு இருந்தால் தானே அது முதிர்ச்சி அடைகிறது. யாரோ 1-2 பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்க அதை வச்சு கொண்டு இதை செய்கிறார்கள். இதை பணக்காரர்கள் அதை வாங்கி எடுக்கிறார்கள், மேலதிகமாக பணம். இதுதான் என்னுடைய விளக்கம். இருந்தாலும் என்பது அங்கே உண்டு, இங்கே நடைபெறுகின்றது. இங்கே சீனாவிலே நீங்கள் பார்க்கலாம், அவங்க இயந்திரங்களை சொல்லி செய்து விட்டுருக்கிறார்கள். அந்த இயந்திரங்கள் எல்லாமே செய்து பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குது, அதை டைப்பர் மாற்றுது, படுக்க விடுது, குசினிலே போய் குசி சமைக்கிறது, வயல்லே போய் புல் பிடுங்குது, வேலை எல்லாம் செய்யுது. இது கொண்டாந்து கார் ஓடுது. இப்போ காரெல்லாம் சும்மா ஓடுது, ஆக்கள் இல்லாமல். அதுவும் ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சும்மா ஓடும். அது மனிதர்கள் செய்கின்ற வேலையை மனிதர்களை விட துல்லியமாகவும் விரைவாகவும் அது செய்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வேறு ஒன்றுமில்லை. மனிதர்கள் செய்கின்ற வேலையை மிகவும் துல்லியமாகவும்
விரைவாகவும் செய்வது. இப்போ நான் அறிகிறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளியிடப்படுமாக இருந்தால் 10 வருடத்திலே ஆசிரியர்களும் இருக்க மாட்டார்கள், டாக்டர்மாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் தெளிவாக. இது எல்லாத்தையும் இந்த ஏஐ மாற்றீடு செய்துவிடும். அதுவே இதெல்லாம் செய்துவிடும். டயக்னோசிஸ் எல்லாம் தெளிவாக செய்யும். வைத்தியம், மனிதர்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு என்பது முன்னறிய கண். இப்படியான விடயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கின்றது. இந்த ஏஐ என்பது உண்டு. ஒரு விடயத்தை பற்றி இன்டெலிஜென்ட், இப்போ ஏஜிஐ என்று ஒன்று, ஜெனரல் ஆர்டிஃபிஷியல், எல்லா விஷயத்தையும் பற்றி பார்க்குறோம். இப்படியெல்லாம் பல உண்டு. இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறார்கள். எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் கேட்டு அப்படியே ஆண்டு பார்த்து கொண்டு போகிறது தான். எனவே நான் உங்களுடைய நேரத்தை எடுக்கவில்லை. இதோடு இந்த பகுதியினுடைய உரையாடலை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறுகின்றேன். மற்றும் ஒரு சிறு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். நான் பார்த்த பொழுது என்னுடைய முதலாவது பகுதி பற்றி இதுவரையிலே நான் நினைக்கின்றேன் 25 வீடியோக்கள் இருக்கலாம், 12 பகுதிகள். இது 12இல் ஒன்றை கேட்கிறீர்கள். சில பகுதிகளுக்கு 1, 2, 3 எல்லாம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 25 வீடியோக்கள், காணொலிகள் அங்கே யூடியூப்பில் இருக்கின்றன. நான் பார்க்கிறேன், எல்லாரும் பார்க்குறார்கள். இவங்க எல்லாம் இருந்து பார்க்குறார்கள், பழையத்தை எல்லாம் பார்க்குறார்கள், ஏதோ தேவை இருக்கின்றது பார்க்குறார்கள். நான் ஒன்று அவர் பார்க்குறது தெரிகிறது எனக்கு, மற்றது ஒன்றுமே தெரியவில்லை. ஒன்றும் பேச மாட்டார்கள், பார்த்துட்டு போயிட்டார்கள் அப்படியே. இதை பார்க்கல பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அந்த காலத்திலே இந்த சைரஸ் கிரகத்திலே இருந்து இங்கே பூமிக்கு வந்த மனிதர்கள், இந்த ஆனல்ஸ் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது. மனிதர்கள் இங்கே பரிணாம வளர்ச்சி அடைந்து முழு பூரண வளர்ச்சி அடையாத காலத்திலே அவர்கள் வந்து இங்கே இறங்கி நிற்கின்ற பொழுது இங்கே பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் வந்தார்கள் அவர்களை பார்க்கறது. அதான் அவர் சொல்றார்கள். வந்தார்கள், பார்த்தார்கள், அப்படியே விட்டார்கள். ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை, ஒன்றுமே பேசவில்லை. பல வகையான மனுஷர்கள், சைரஸ், சிரியஸ் தெரியும் தானே, அவங்க எல்லா மனிதர்கள் இருக்கிறார்கள். வெள்ளையனுக்கு அற்ப சிவப்பன் எல்லாம் இருக்கிறார், நீளமானவன், குட்டமானவன், 3 அடி 30 அடி எல்லாம் இருக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு கதையும் கதையாமல் பேசாமல் போனார்களாம் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் எனக்கு வந்தது. நாங்கள் இன்னும் அதே இராவில் தான், அதே காலத்தில் தான் ஜீவிக்கிறோமா? எங்களுக்கு சிந்திக்க முடியலையா? சிந்தித்தால் கேள்வி வரவில்லையா? கேள்வி வந்தால் கேட்கவில்லையா? நான் யோசிக்கிறேன். இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம் என்றோ நான் சிந்தித்து பார்த்த பொழுது இலங்கைக்கு போயிருந்த, கடந்த வருடம் போயிருந்தேன். கேட்டேன், இல்லை உங்களுக்கு என்ன செய்ய விளங்குதாண்டு. எங்களுக்கு ஒன்றும் விளங்கலைன்னு சொன்னார்கள். இப்போ என்ன விளங்கவில்லை? மொழி விளங்கவில்லையா அல்லது விடயம் விளங்கவில்லையா என்று கேட்டேன். மொழி விளங்குதா, எங்களோட மொழி தான் பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயம்தான் விளங்கவில்லை என்று சொன்னார்கள். நியாயமான சரியான பதிலும் கொடுத்தால். அந்த விடயம் புதிது, நீங்கள் கேட்கிற விடயங்கள் எல்லாம் புதிது தான். நான் சொல்லுகிற விடயங்கள் அத்தனையுமே புதிது தான். பழசை நான் பேசவில்லை, பழசு என்ற ஒன்று இல்லை. உண்மை என்ற ஒன்று தான் உண்டு, அது ஒன்று தான். அதுதான் நான் பேசுகிறோம். அதை கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கவில்லை, எங்களுக்கு சிந்திக்க முடியவில்லை. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து கேள்விகளுங்கள், எழுதுங்கள். நான் சொல்லவில்லை. யாராவது உங்களுக்கு ஏதாவது பட்டால் பேசாமல் போகாதீர்கள். அங்கே யூடியூப்பிலே உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள், உங்களோட மன எண்ணங்களை எழுதுங்கள். நல்லா இருக்கிறது என்று கூட எழுதலாம். இது சரியில்லை, கேட்கவில்லை, கேட்க முடியவில்லை, அல்லது விளங்கவில்லை அவர் எழுதலாம். அல்லது கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு, அதை நீங்கள் கேட்கலாம். அதை நீங்கள் விருத்தி செய்து கொள்வதற்காக எதுவோ நீங்கள் யூடியூப்பிலே எழுதுங்கள். தயவுசெய்து ஃபேஸ்புக்கிலே எழுத வேண்டாம். அங்கே நீங்கள் எழுதினா எனக்கும் வராது, ஒருக்கும் வராது. பலர் எழுதினா சொன்னாங்க, இந்த யூடியூப்பிலே எழுதுங்கள். அதில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதுன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுதலாம். உங்களோட இமெயில் அட்ரஸ் வேறு ஒன்றையும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கொடுத்து போட்டு நீங்கள் எழுதலாம். இந்த பகுதியை நான் கேட்டேன், இந்த பகுதி எனக்கு சரியாக விளங்கவில்லை, அதில் இந்த பகுதி புதிதாக இருக்கிறது, எல்லாமே புதிதாக நான் சொல்ல வேண்டியதில்லை, நல்லா இருக்கிறது, தேவையாக இருக்கிறது, ஏதோ நீங்கள் எழுதுங்கள். பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், இல்லையென்று இல்லை. அவர்களை பார்த்தால் அதிகம் என்ன படித்தவர்கள், பிஹெச்டி அப்படியா சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எழுத வேண்டியது ஒன்றுமில்லை. ஒரு பிரச்சனை என்ன இருக்கு என்றால் எங்களுக்கு தெரியலை இந்த விஷயத்தில், இதில் நான் என்னத்தை எழுதுறது என்ற கேள்வியும் வருகிறது. என்னத்தை எழுதுறதுன்றதை நீங்கள் என்னத்தை கேட்கறது என்று முதல் கேளுங்கள். இதில் ஏதாவது கேட்க முடியுமா? இது ஏதாவது நீங்கள் நல்லது கெட்டது சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஒப்பீனியன் கூற முடியுமா என்று தான் நான் பார்க்குறேன். அப்போ தான் எங்களுடைய சிந்தனை வளரும். சிந்தனை வளர்ந்தால் தான் அறிவு வளரும். அறிவு வளர்கிறதுக்கு கேள்வி முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே இந்த பிலோசபர்ஸ், இந்த கிரீக்கில் இருந்தவர்கள், அவருடைய பிலோசபி வளர்ந்ததே இந்த இதிலிருந்து தான். பொருத்தமான கேள்விகளை கேட்டு அதற்கு சரியான விடைகளை அறிவதுதான் பிலோசபி. பிலோசபி என்றால் விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்றால் அறிவு.
அப்போ கேள்வி கேட்காவிட்டால் அறிவில்லை என்று ஆகின்றது. தயவுசெய்து உங்களுடைய அறிவை கேள்வி மூலம் வெளிப்படுத்துங்கள், இதுக்குரிய விடையை காண முயலுங்கள். மீண்டும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். பல விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு இப்படி இருக்குமோ தெரியலை, உங்களோட கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காமல் மற்றவர்களையும் இதை பார்த்து கேட்டு கருத்து கூறும்படி தூண்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த 2வது பகுதியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்த பகுதியை அடுத்த மாதம் கேட்கும் வரையும் உங்களோடு அன்பு வணக்கம் கூறி முறைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.